இது இந்தியான்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் எந்த பகுதியில் பயங்கரமான growth பார்க்க முடியும்னு கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம்? சவுத் இந்தியன் ஸ்டேட் சொல்லுவோமா? ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸில் பயங்கரமான growth இருக்கிற ஸ்டேட் சொன்னாலே சவுத் இந்தியா தான் நம்ம யோசிப்போம். பட் ரியலாகவே சவுத் இந்தியாவோட growth வந்து சூப்பராக இருக்கா இல்லையா அதை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சவுத் ஸ்டேட் சொன்ன உடனே என்னென்ன ஸ்டேட்ஸ் நாம வரணும்? தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ். இந்த எல்லா ஸ்டேட்ஸுமே ரீசெண்ட் டைமில் அவங்களோட ஸ்டேட் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதனால அனலைஸ் பண்ண போகிறோம். ரியலாகவே பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி, எக்கனாமிக் சர்வேல சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்ஸோட growth நல்லா இருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டோட growth ரேட் இருக்கும்ல, அந்த ரேட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் இந்தியாவோட growth எவ்வளோ? 9.2%. இது இந்தியாவோட எல்லா ஸ்டேட்ஸோட ஆவரேஜ் growth. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்க்கலாம். சவுத் இந்தியா பார்க்கலாம். தமிழ்நாடு 8.2%, ஆவரேஜ் growth-ஓட கம்மி. இந்தியாவோட ஆவரேஜ் growth-ஓட கம்மி. தெலுங்கானா 7.4%, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் எல்லா ஸ்டேட்டோட growth-உம் அரௌண்ட் 6.4% இருக்கு. அப்போ எந்த ஸ்டேட்ஸ் வந்து பயங்கரம்னு சொல்கிறோமோ அந்த எல்லா ஸ்டேட்ஸோட growth-உம் இந்தியாவோட ஆவரேஜ் growth-ஓட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்பர்ஸில் பார்த்தாலும் லாஸ்ட் இயரோட growth, சவுத் இந்தியாவோட growth எப்படி இருக்குது? ஆவரேஜோட கம்மி தான். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, எல்லா வருஷமும் growth இருக்குதான். தமிழ்நாடு வந்து லாஸ்ட் இயரை விட ஒரு 8% growth இருக்குதான். ஸோ தீஸ் ஸ்டேட்ஸ் ஆர் டூயிங் வெல். அது ஒரு பாயிண்ட். பட் நாம யோசிச்சோம்ல, இந்தியாவோட growth லீட் பண்ணிட்டு போகிற ஸ்டேட்ஸ் வந்து சவுத் இந்தியா சொல்கிறோம்ல, அந்த லெவலுக்கு இல்லை. நாட் ஆஸ் வி எக்ஸ்பெக்டட். இப்போ செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு growth இல்லைனாலும் ஓரளவு growth இருக்கு. இப்போ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் growth அதிகம் தான். ஸோ மக்களோட இன்கம் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்குமா? இது உண்மையா? இந்த சவுத் ஸ்டேட்ஸ்ல இந்தியாவோட ஆவரேஜோட பர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாக இருக்கு. சராசரி இந்தியனை விட சவுத் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட சம்பளமும் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. பர் கேபிட்டா இன்கம் இஸ் ஹையர் இன் தி சதர்ன் ஸ்டேட்ஸ். பட் இது ரியாலிட்டி கிடையாது. அதாவது தமிழ்நாடுல பர் கேபிட்டா இன்கம் இந்தியாவோட ஆவரேஜோட அதிகம் தான். பட் அந்த இன்கம் வந்து எல்லா மக்களுக்கும் போனது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான் இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு ஆவரேஜ் போட்டால் பார்க்க அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு யோசிக்க முடியல. தமிழ்நாடு பணக்கார ஸ்டேட் சொல்லும்போது நம்ம சொல்றது சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ரிச்சரா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் 1 இயருக்கு 2.8 லேக் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க வாடுறீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட சம்பளம் வந்து டோட்டல் 1 இயருக்கு 2.8 லேக். விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு 20,000 to 25,000 சம்பளம் வாங்குறாங்க மாசத்துக்குன்னு அர்த்தம். பட் உண்மை கிடையாதுல்ல, அப்படியே அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட பெர் கேபிட்டா இன்கம் மட்டுமே ஸ்டேட் ஆவரேஜோட டபுள் மடங்கு இருக்கு. யோசிக்க முடியுதுல? இந்த மாதிரி 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 8 ஸ்டேட்ல மட்டும்தான் பெர் கேபிட்டா இன்கம் அந்த ஸ்டேட் ஆவரேஜோட அதிகமாக இருக்கு. அப்போ அதனால பார்க்க எப்படி இருக்கு? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் பார்க்க அதிகமாக இருக்கு. தமிழ்நாடு பரவாயில்ல, அவுட் ஆஃப் 38ல 8 வெல்த்தி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. தெலுங்கானா போனீங்கன்னா அவுட் ஆஃப் 33 3 தான். கர்நாடகாவில் 4 டிஸ்ட்ரிக்ட், கேரளாவில் 14ல 7. அப்போ எப்படி பார்த்தாலும் சவுத் ஸ்டேட்ஸ்ல எந்த ஸ்டேட் எடுத்து பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டோட growth வந்து ஒட்டுமொத்தமான growth கிடையாது, ஈக்குவல் growth கிடையாது. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஹை ஜிடிபி இஸ் நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்டேட் டெவலப் ஆகுதுன்றது விஷயம் கிடையாது, உங்களோட growth அதிகமாக இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸ்டேட்டோட பேர் சொல்லி ஸ்டேட் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் growth இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ரிச்ல வருதா பூரர்ல வருதா? அப்போ அந்த பூர் டிஸ்ட்ரிக்டோட பெர் கேபிட்டா இன்கம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த பாயிண்ட், சவுத் இந்தியான்னு சொன்னாலே ஜாப்ஸ் ஜாப்ஸ் ஜாப்ஸ். ரியலாவே அவ்வளோ ஜாப்ஸ் இருக்கா? ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஈவன் எஜுகேட்டட் ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸ் சவுத் இந்தியா வச்சுக்கிட்டாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வழக்கமானதை விட அதிகமாக தான் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஸ்டில் ஹை இன் தி சவுத் இந்தியா. இந்த லைனுக்கு மீனிங் புரியுதா? இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜ் இருக்கும்ல, இந்த இயரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் இத்தனை பர்சன்டேஜ் சொல்லுவாங்கல்ல, அதை விட அதிகமாக தான் இருக்கு. கர்நாடகாவை தவிர்த்துட்டு மற்ற எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, பட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர்னா எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது எத்தனை பேர் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் 58%, 58.8%. பாதி பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியோட ஆவரேஜ் வந்து 60%. ஸோ மெனி பீப்பிள் willing to work but there is no job. This is reality. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? பெர் கேபிட்டா இன்கம் லுக்ஸ் ஹை but limited to few districts. கரெக்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட், unemployment is still high despite skilled population. So there is no inclusive growth, which means rural employment அதிகமாகல. பேலன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? இது வரைக்கும் பார்த்தது என்ன கன்க்ளூஷன்? அடுத்து பார்க்கலாம். சி, லேபர் டைப்ஸ்ல நிறைய வகை இருக்கு. அதில் ஒரு முக்கியமானது கேஷுவல் லேபர், which means தினசரி கூலி, டெய்லி வேஜஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்ஃபார்மல் ஒர்க். இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன்? எல்லா ஸ்டேட்ஸோட மெயின் எய்ம் என்னன்னா இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபார்முலா மாற்றணும், அதுக்கு மேலே சம்பளத்தை தரணும். இந்த மந்த்லி இன்கம் தராங்களே, அந்த மாதிரி ஒரு செட்டில்டு லைஃப் ஃபீல் வரதுல அந்த ஃபீல் உங்களுக்கு தரணும். அந்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் தான் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு வச்சுக்கலாம், 2017 வச்சுக்கலாம். 2017 தமிழ்நாட்டில் கேஷுவல் லேபர் ஸ்டேட்டஸ் என்ன? 33.5%. 100ல் 33 பேர் கேஷுவல் இருக்காங்க. அதை குறைக்கணும்ல, குறைஞ்சிருக்கு. 33ல இருந்து 31% குறைஞ்சிருக்கு. பட் இது குட் நியூஸ் கிடையாது. என்ன ரீசன்? குறைஞ்சிருக்காங்களா கேஷுவல் லேபர்ஸ்? அவங்களாம் ஃபார்மல் லேபராக மாட்டாங்களா கேட்டால் ஃபார்மலுக்கு ஷிஃப்ட் ஆகல, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறிட்டாங்க. நமக்கு எப்படி தெரியும்? எப்படி இந்த டேட்டா பார்த்தோமோ 2017 இருந்து 2023 24 இந்த டேட்டா மாதிரியே செல்ஃப் எம்ப்ளாய்ட் டேட்டா 2017 21 கம்பேர் பண்ணா 32ல இருந்து 34% அதிகமா இருக்கு. இப்போ எது அதிகமாகல? சேலரிடு ஜாப்ஸ் சேம் 34% அப்படியே இருக்கு 2017 இருந்து 23 வரைக்கும். அப்போ நிறைய பேர் கேஷுவல் லேபர்ல இருந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஷிஃப்ட் ஆகுறாங்களா?
அது கரெக்டானு கேட்டால் 100% கரெக்ட் கிடையாது. ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறும்போது கூட அது என்ன ஒர்க், அது இன்ஃபார்மல் ஒர்க்கு தான், ஃபார்மல் ஒர்க் கிடையாது. ஸோ இன்ஃபார்மல் ஒர்க்கில் இருக்கும்போது அது எக்கனாமிக்கலி எம்பவர்மெண்ட்டாக அந்த ஸ்டேட்டுக்கு இருக்காது. லாஸ்ட்டாக பேசுனது ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன், அகைன் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சவுத் இந்தியா ஸ்டேட்ஸோட ஜிடிபி, பெர் கேபிட்டா இன்கம், லேபர், அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபைபிளாக கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் கிடையாது. என்ன ரீசன்னா அந்த ஸ்டேட்ஸோட எக்கனாமி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, எந்த செக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சர்வீஸ் செக்டர். ஆந்திர பிரதேசத்தை தவிர்த்துட்டு மற்ற எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும், எல்லா ஸ்டேட்ஸும் வச்சுக்கலாம், கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே அதோட ஜிடிபியில் 50% கான்ட்ரிபியூஷன் கம்ஸ் ஃப்ரம் சர்வீஸ் செக்டர். அதாவது ஐடி, ஃபினான்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த சர்வீஸ் செக்டரோட இம்ப்ரூவ்மெண்ட்னால தான் சவுத் இந்தியா குரோத் எப்படி பார்க்க நல்லா இருக்கு. ஸோ ஒரு செக்டர் வச்சு தான் டெவலப் ஆயிருக்காங்க. அவ சொல்லுங்களேன், சர்வீஸ் செக்டரோட வேல்யூ பார்க்க அதிகமாக இருக்கும், பட் ஒர்க் பண்ணுறவங்களோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும்ல. யோசிக்க முடியுதா? எந்த செக்டர் எல்லா மக்களுக்கும் வேலை தரும்? சர்வீஸ் செக்டரால் எல்லாருக்கும் வேலை தர முடியாது. ஒன்று மேனுஃபேக்சரிங், இல்லை அட்லீஸ்ட் அக்ரிகல்ச்சர். பட் மோஸ்ட் ப்ரைட் எது? மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமான மட்டும்தான் பெர் கேபிட்டா இன்கம் இருக்கும், ஈக்குவல் டெவலப்மெண்ட் உருவாக்கும். அந்த ஈக்குவல் டெவலப்மெண்ட் உருவாக்கணும்னா தி மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் மஸ்ட் கம் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் செக்டர், இல்லைனா அட்லீஸ்ட் விவசாயத்தில் வரணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் தன்னோட ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன்ல அக்ரிகல்ச்சர் மட்டும் 30% தருது. மீனிங் புரிஞ்சுல, ஆந்திரா ஸ்டேட் வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா அந்த 100 ரூபாயில 30 ரூபா தரது யாரு? 30 ரூபா சம்பாதிச்சது யாரு? அக்ரிகல்ச்சர். அந்த 30 ரூபீஸ்ன்றது இப்போ அதிகமாயிடுச்சு, 34% அதிகமாக இருக்கு. உங்களுக்கு புரியுதுல? ஸோ ஆந்திராவோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல அக்ரிகல்ச்சர் வேலை என்ன இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஆந்திர பிரதேஷ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மேனுஃபேக்சரிங்ல கெத்துன்னு சொல்ற, மேனுஃபேக்சரிங்ல கெத்துன்னு சொல்ற தமிழ்நாடு ஆல்சோ அண்டர் பெர்ஃபார்மிங் இன் மேனுஃபேக்சரிங். தமிழ்நாட்டோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ல, அதாவது ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஜஸ்ட் 20%, which means இன்னும் நிறைய பேருக்கு மாஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை மேனுஃபேக்சரிங் செக்டர் உருவாக்கல. பட் தமிழ்நாடு முடிஞ்ச அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் பண்ணுச்சு, பட் அது என்ன ஆகல, அவுட்புட்டாக ஒன்றும் வரல. லாஸ்ட் 5 மினிட்ஸ் என்ன பார்த்தோம்? கேஷுவல் லேபர் குறைஞ்சிருக்கு, பட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு செல்ஃப் எம்ப்ளாய்டா இது பார்த்தோமா? எல்லா சவுத் ஸ்டேட்ஸும் டிரைவ்டு பை சர்வீஸ் செக்டர் ஒன்லி, நோ மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்தது மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்டர் பெர்ஃபார்மிங் இன் தமிழ்நாடு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது we should not focus only on GDP numbers. Real growth comes from balanced sector growth plus job quality improvement. இந்தியாவில் அதிகமான எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் இருக்கிற பாப்புலேஷன் சவுத் இந்தியா. இப்போ எல்லா மிடில் கிளாஸ் பாப்புலேஷனுக்கும் வேலை தரணும்னா the only possible is we need a strong manufacturing sector. எல்லா ஊர்லேயும் இது இம்ப்ரூவ் ஆகாத வரைக்கும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும், செக்யூரிட்டி எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது, செக்டரல் இம்பேலன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் டேக் அவே. கோவிட் டைம்ல நம்ம லைஃபை காப்பாற்றின ஒரு முக்கியமான விஷயம் இருந்து வேக்சின் தானே. பட் அதே வேக்சின் சில பேரோட உயிர் எடுத்துருக்கல, வேக்சினோட சைட் எஃபெக்ட்ஸ்னால நிறைய இறந்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது வேக்சின்ல வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் வேக்சின்ல கிரிட்டிசிசமும் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போற ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வேக்சின் மேல வைக்கிற கிரிட்டிசிசம்ஸ் என்ன. அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், சில பேர் வேக்சின் போட்டு இறந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஒரு வேக்சினை போடுறதுக்கு முன்னாடி அந்த வேக்சின்ல இந்த வேக்சின் போட்டால் என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும், எந்த வேக்சின்லையுமே என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்றது இல்லை. ரொம்ப முக்கியமானது, பப்ளிக்ல மக்களுக்கு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நிறைய பேருக்கு இந்த வேக்சின் போட்டு டெஸ்ட் பண்ணிப்பாங்களே, அதுக்கு பேர் என்ன? கிளினிக்கல் ட்ரையல். இந்த கிளினிக்கல் ட்ரையலோட ரிப்போர்ட் முக்கியம் இல்லை, இந்த ரிப்போர்ட் ஆன்லைன்ல இருக்க மாட்டேங்குது. there is no transparency. ஓரளவுக்கு புரிஞ்சுல? ஸோ கிளினிக்கல் ட்ரையல் சம்பந்தப்பட்ட டேட்டா, டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ஆன்லைன்ல பப்ளிக் அசஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. there is no public access on டேட்டாஸ் ரிகார்டிங் தி கிளினிக்கல் ட்ரையல். இப்போ அடுத்து எப்படி யோசிங்களேன், இந்த டாக்குமெண்ட் தான் இல்லை, அப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், மக்களுக்கு அந்த வேக்சின் போடும்போதாச்சு ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் என்ன காம்ப்ளிகேஷன் ஏற்படுது, இந்த காம்ப்ளிகேஷன் மானிட்டர் பண்ணலாம்ல. ஸோ வேக்சினோட காம்ப்ளிகேஷன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ மானிட்டரிங் கிடையாது. ஒருவேளை இந்த வேக்சின் போட்டு இங்கே இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷன் இருக்குல்ல, காம்பன்சேஷன் பற்றியான ப்ராப்பர் ரூல்ஸும் கிடையாது. இது எல்லாம் தான் வேக்சின் சம்மந்தப்பட்ட கிரிட்டிசிசம். யோசிக்க முடியல. வேக்சினோட சயின்ஸை பற்றி நம்ம பேசல, வேக்சினோட மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறோம். ஒரு வேக்சின் போட்டு ஒருத்தங்க இறந்து போகிறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த வேக்சினை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல, மானிட்டர் பண்ணல, அதை அப்ரூவ் பண்ணுறாங்களே அந்த ஆஃபீஸர் சரியாக ஒர்க் பண்ணல, கரெக்டாக இருக்கலாம். அப்புறம் வேக்சினோட சயின்ஸை பற்றி பேசல, வேக்சினோட பாலிசி பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு புரியுதுல? வேக்சினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்களே, இந்த ரெகுலேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெகுலேட்டர்ஸோட மெயின் பர்பஸ் என்ன, அதோட சைடு எஃபெக்ட் என்ன வரும், காம்ப்ளிகேஷன் வந்தால் என்ன பண்ணலாம், காம்பன்சேஷனுக்கு என்ன பண்ணலாம், எப்படி மானிட்டர் பண்ணுறது, இந்த எந்த விஷயமுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ வேக்சினோட மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். இது எல்லா விஷயத்தையும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். யார் போட்டிருக்கா? கேரளாவில் ஒரு குரூப். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, we trust the vaccine, we trust the science of vaccine, okay, but we don't trust the current system. இந்த வேக்சினை ரெகுலேட் பண்ணுற சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷன் ஒர்க்கை வந்து நாங்கள் பிலீவ் பண்ணல. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறோம். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ன்றது ஒரு ஜுடிஷியரி, அங்கே சயின்டிஃபிக் எக்ஸ்பர்டைஸ்லாம் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல புரிஞ்சா? வேக்சின்ன்றது ரியாலிட்டியில் டெய்லி நிறைய பேர் போடுறாங்க, நிறைய நோய்க்கு நிறைய வேக்சின் போட்டிருக்காங்க, ரியாலிட்டி நடந்துகிட்டே இருக்குது.
பட் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்டுக்கு எடுத்து போயிட்டீங்கன்னா அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க சயின்டிஃபிக்காகவும் இல்லை, அட் த சேம் டைம் வேக்சினை பற்றின தீர்ப்பு வரதுக்கு டிலேவும் ஆகும். ஸோ பாலிசி சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னா அதை உடனடியாக பார்க்க வேண்டியது யாரு? பார்லிமெண்ட்டும் கவர்மெண்ட்டும். ஸோ பார்லிமெண்ட்டும் கவர்மெண்ட்டும் தானாக முன் வந்து இந்த எல்லா கிரிட்டிசிசத்தையும் என்ன பண்ணணும்? சரி பண்ணுறது ஒரு பாலிசி போடணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் கிட்ட அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு சைடில் மக்கள் என்ன பண்ணுறாங்க? வேக்சின் ரெகுலேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு சைடில் இந்த வேக்சின் கம்பெனிஸ் இருப்பாங்களே, முக்கியமாக சீரம் இன்ஸ்டியூட், பாரத் பயோடெக்ஸ், இவங்க யாரு? கோவிட் ஷீல்டு, கோவேக்சின் எல்லா வேக்சின் உருவாக்கின இன்ஸ்டியூட்ஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இந்த எல்லா கிரிட்டிசிசமும் எங்க கம்பெனி மேல தப்பான பேரை உருவாக்குது. ஸோ நாங்க வந்து டிஃபேமேஷன் ஃபைல் பண்றோம், ஜேர்னலிஸ்ட் மேல, ஆக்டிவிஸ்ட் மேல டிஃபேமேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்க பாயிண்ட்டை கேட்டுக்கிட்டு கோர்ட் என்ன பண்ணிடுச்சு? டெம்பரரியா பப்ளிக்ல வேக்சினை பற்றி கிரிட்டிசம் பண்ணாதீங்க. ஸோ வேக்சின் சம்மந்தப்பட்ட பப்ளிக் கிரிட்டிசத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரி பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அப்டேட்ஸ். பட் இப்போ பார்க்க போகிறது வேர் இஸ் தி ப்ராப்ளம்? ரூட் ஆஃப் தி ப்ராப்ளம் யாரு? CDSCO. இவர் தான் யாரு? சென்ட்ரல் லெவலில் ட்ரக்கோட ஸ்டாண்டர்டை கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கனைசேஷன். ஸோ நம்மளோட கம்ப்ளைண்ட் இந்த ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்பரன்சி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எல்லா ஆஃபீஸர்ஸுமே இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான். பட் இதுல ஒர்க் பண்ற யாரோட நேம்னு நமக்கு தெரியாது. தே won't disclose தி நேம் சொல்ல மாட்டாங்க, அவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க அந்த விஷயமும் தெரியாது. இது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம். ஓரளவுக்கு புரியுதா? சம்டைம்ஸ் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். அப்போ அந்த கம்பெனியோட வேக்சின் வரும்போது அவருக்கு என்ன வரலாம்? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஸோ கோர் ப்ராப்ளமே என்ன? டிரான்ஸ்பரன்சி இஸ் மிஸ்ஸிங். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் வேக்சினை கிளினிக்கல் ட்ரையல் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை CDSCOக்கு அனுப்புவாங்க. அந்த எல்லா டேட்டாவையும் இவன் வாங்கிடுறான், வாங்கிட்டு பப்ளிக்கு காட்ட மாட்டேங்கிறான். அப்போ இவ்வளோ டேட்டாஸ் வந்துருக்கு, ஒவ்வொரு கம்பெனியும் கொடுத்துருக்கு. நீ எந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்ரூவ் பண்ணுற? அதுக்கு என்ன ப்ராசஸ்? ஏன் அப்ரூவ் பண்ணியிருக்க? அந்த எந்த விஷயமும் ஆன்லைனில் பார்க்க முடியாது. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ண வேக்சினை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவன் எது ஓகேன்னு சொல்கிறானோ அது உங்களுக்கு வந்துடும். அவன் ஏன் ஓகே சொன்னா, அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அது ஏன் அப்ரூவ் பண்ணாங்க, எந்த விஷயமும் தெரியாது. அப்போ ஒரு சிட்டிசனுக்கு என்ன வேக்சின் போடுறாங்க, அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன தெரியாமலே அந்த வேக்சினை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ என்ன மிஸ் ஆகுது? இன்ஃபார்ம்டு கன்சென்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம். கவர்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு விஷயம் பண்ணுதுன்னா அதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது உங்களோட ரைட்ஸ். அது அப்போ இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இல்லாமலே உங்களுக்கு ஒன்று தராங்கன்னா தட் இஸ் நாட் எத்திக்கலி கரெக்ட். அப்போ இந்தியாவில் வேக்சின் ரெகுலேஷன் லீகல் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, எத்திக்கல் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அண்ட் இந்த ஈவெண்ட்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஃபேக்ட், AEFI கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இம்யூனைசேஷன் கொடுத்தாச்சு, வாட் இஸ் இம்யூனைசேஷன்? வேக்சின். அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணுவாங்களே. அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோவிங் இம்யூனைசேஷன், AEFI, அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபாலோவிங் இம்யூனைசேஷன். இது வந்து ஃபார்மசியில் இருக்கிற ஒரு விஜிலன்ஸ் சிஸ்டம். ரொம்ப சிம்பிளா ஃபார்மோகோ விஜிலன்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் தான் ட்ராக் பண்ணும் ஒவ்வொரு வேக்சினோட இம்யூனைசேஷனுக்கு அப்புறமும் என்ன அட்வர்ஸ் ஈவெண்ட் வந்து ட்ராக் பண்ணும். அந்த ட்ராக் பண்ற கைட்லைன்ஸ்லயும் சில மேஜர் கன்சர்ன் இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து பெர்மனன்ட் பாடி கிடையாது, டெம்பரரி. ஒரு வேக்சின் வருதுன்னா மேபி ஒரு வருஷம் ஒர்க் பண்ணலாம், அதுக்கு ஒர்க் ஆகாது. ரெண்டாவது, இவங்களோட பவர் இருக்குல்ல, ட்ராக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லீகல் சப்போர்ட் இருக்கும்ல, எந்த லீகல் பேக்கப்பும் கிடையாது. புரியுங்க புரிச்சா? உங்களுக்கு ஒரு லா சப்போர்ட் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கேள்வி கேட்க முடியாது, கவர்மெண்ட் நம்பர் முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ லா இல்லாதனால இந்த பாடி இருக்குல்ல, இந்த ட்ராக் சிஸ்டம் இருக்குல்ல, இதோட மெக்கானிசம் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே எப்படி இருக்கு? வீக்கா இருக்கு. அப்போ அப்ரூவ் பண்ற இடத்துல வீக்கா இருக்கு, ட்ராக்கிங் பண்ற இடத்துல வீக்கா இருக்கு. இதெல்லாம் யாருக்கு ஸ்ட்ராங்? ஃபார்மா கம்பெனி செம ஸ்ட்ராங். என்ன ரீசன்? எங்களை தப்புன்னு சொல்றதுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. there is no solid data against us. and last important point, compensation policy. 2022ல சைதா கேஸ் நடந்துச்சு. கேரளா ஹைகோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காம்பன்சேஷன் பாலிசி கொண்டு வரணும். அப்படி சொல்லியும் கவர்மெண்ட் என்ன பண்ணல, இது கொண்டு வரல. இன்ஃபேக்ட் அந்த கேஸ் எதிர்த்து சேலஞ்ச் தான் பண்ணுச்சு, அப்பீல் தான் போச்சு. அந்த அப்பீல் ஆகுது, இன்னும் பெண்டிங்ல இருக்கு. பட் ஜென்ரல் ரூல் என்ன? அந்த வேக்சினை யார் கிரியேட் பண்றாங்களோ, யார் விற்கிறாங்களோ, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மேனுஃபேக்சரர், அவங்க தான் காம்பன்சேஷன் தரணும். ஒரு ஜென்ரல் ரூல். ஸோ ஜென்ரல் ரூல் இருந்தும் நிறைய காம்பன்சேஷன் கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள்னால பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து வேக்சின் மேல குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ கம்பெல்லாம் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ஜட்ஜுக்கு ஒரு ரூமுக்குள்ள ஃபயர் அன்னைக்கு வந்த போலீஸ், அப்ப கண்டுபிடிச்ச பணம். ஒரு ஜட்ஜ் ரூம்ல எப்படி இவ்வளவு பணம் இருக்க முடியும்? ஒரு வேலை கரப்ஷனா? இதெல்லாம் நியூஸ் ஆல்ரெடி பார்த்தது, இப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எந்த விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்க போறோம்? இன் ஹவுஸ் ப்ரொசீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு ஜட்ஜு கரப்ஷன் பண்ணியிருக்காருன்றது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. ஜுடிஷியரி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? எந்த ஜட்ஜ் தப்பு பண்ணியிருக்காரோ அந்த ஜட்ஜ் வேலை செய்யற கோர்ட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து டெல்லி கோர்ட்டோட ஜட்ஜ். அப்போ டெல்லி கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். ஸோ அவர் என்ன பண்ணணும்? அந்த சென்சிட்டிவ் இஷ்யூ பத்தி ஒரு பேசிக் என்கொயரி பண்ணணும். அதுக்கு பேரு preliminary என்கொயரி. ஸோ என்கொயரி பண்ணி பார்த்ததுல இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸ்னா அந்த கேஸை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ கேஸ் சீரியஸ். ஸோ அந்த கேஸை பற்றின எல்லா ரிப்போர்ட்டும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு இந்தியாவோட சிஜே என்ன பண்ணுவாரு? ஒரு கமிட்டி உருவாக்குவாரா, 3 மெம்பர் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி அந்த இஷ்யூ அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தர்ற வரைக்கும் அந்த ஜட்ஜ் இருக்காருல்ல, தப்பான ஜட்ஜ், அவர் பண்ற ஜுடிஷியல் ஒர்க்ல இருந்து எடுத்துருவாங்க. இந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும், அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் அந்த ஜட்ஜ், தப்பான ஜட்ஜுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஜுடிஷியல் ஒர்க் கிடையாது. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணலாம்? அவரை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் இருக்காருல்ல ஜஸ்டிஸ் வர்மா, இந்த கேஸ்ல என்ன பண்ணாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே. பட் ஜட்ஜோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? என்னோட ஸ்டோர் ரூம்ல அந்த கேஷை நான் வைக்கல, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வைக்கல, அந்த ஃபயர் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த பணத்தை எடுத்தாங்களே,
எடுக்கும்போது என்கிட்ட காட்டவே இல்லை. அந்த ரூம்ல இருந்து எடுத்த மாதிரி என்கிட்ட காட்டவே இல்லை. அப்ப யார் சொல்றது கரெக்ட்? அப்ப டெசிஷன் எடுக்காமலே, முடிவு எடுக்காமலே அவர் மேல ஒரு குற்றம் இருந்துச்சுனாலே அந்த ஜட்ஜ் வந்து ஜுடிஷியல் ஒர்க் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணும். இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயத்த சிஜே கிட்ட கொடுக்கும். சிஜே என்ன பண்ணலாம்? அந்த ஜட்ஜோட மிஸ்கான்டக்ட் ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாதுன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை சீரியஸ், அவரோட கான்டாக்ட் சீரியஸா இருக்கு, மிஸ்கனெக்டா இருக்கு, ஜட்ஜை ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை ரிசைன் பண்ணலனா பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? கான்ஸ்டியூஷன் என்ன மெத்தட் போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஜட்ஜை ரிமூவ் பண்ணும். ஸோ ஒருவேளை தப்பு இருக்கு, அவர் ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணலன்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? ரிமூவ் பண்ணும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சுப்ரீம் கோர்ட்டோட இன் ஹவுஸ் ப்ரொசீஜர் எப்போ வந்துச்சு? 1999 வந்துச்சு. அந்த ஃபுல் ப்ரொசீஜரும் 2014 பப்ளிக் அசஸாக மாற்றிட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் டீடைல்ஸ் யாருக்குமே தெரியாது. 2014 அப்புறம் தான் எல்லாரும் மக்களையும் பார்க்கலாம், ரூல்ஸை படிக்கலாம். என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு? ஒரு ஜட்ஜ் தப்பு பண்றாருன்னா அவரோட சீனியர் ஜட்ஜ் அவர் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றாரு. அவருக்கு அது சீரியஸா தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஜட்ஜ் சிஜேக்கு கொண்டு போறாரு. ஸோ அவருக்கும் சீரியஸா தெரிஞ்சா மட்டும்தான் கமிட்டியை போடுவாங்க. அடுத்த கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணும். இன்வெஸ்டிகேட் பண்ண ரிப்போர்ட் யாருக்கு போகும்? அகைன் சிஜேக்கு போகும். அகைன் சிஜே முடிவு பண்ணுவாரு அது சீரியஸா இல்லையான்னு. அப்போ அந்த ஃபுல் சீனும் பார்க்க எப்படி இருக்கு? ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேவா? யாருக்கு அப்புறம் யார் பண்ணணும் அடுத்தது ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க முடிவு பண்றாங்களே இது சீரியஸ், நாட் சீரியஸ், இதை தூக்கிடலாம் இல்லை வேணாம், அதுக்கான ரீசன் எதுவுமே தெரியாது. ஃபுல்லி கான்ஃபிடென்ஷியல். ஸோ டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஈவன் ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தாலும் there is no transparency. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒருவேளை அவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னாலும் அவரோட போஸ்ட்ல இருந்து ரிமூவ் தான் பண்ண முடியுமே தவிர இவருக்கு பனிஷ்மெண்ட் தர முடியாது. அதாவது எந்த ஜட்ஜ் மேலையும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஈவன் இஃப் ஜட்ஜ் இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி there is no criminal punishment. அப்ப என்ன சான்ஸ் இருக்கு? பப்ளிக் ட்ரஸ்ட் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. சோ இந்த பாயிண்ட் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு ஜட்ஜை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்களே அது டெம்பரரி தானே. இப்பதான் புதுசா கமிட்டி கிரியேட் பண்றாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றோம், அவருக்கு முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எல்லா ஜட்ஜும் எப்படி ஒர்க் பண்றாங்க, கரப்ஷன் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்தியாவில் பர்மனன்ட் பாடி கிடையாது, பர்மனன்ட் கமிட்டி கிடையாது. பட் யூகேல அட்டானமஸா பர்மனன்ட் ஒரு பாடி இருக்கு, ஜுடிஷியல் கான்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸோட மெயின் வேலையே எல்லா ஜட்ஜோட மிஸ்கான்டக்ட் அனலைஸ் பண்றதா, இன்வெஸ்டிகேட் பண்றதா. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம், we have to create a permanent independent body under the Chief Justice of India to handle the ஜுடிஷியல் மிஸ்கண்டக்ட். ஸோ ஜுடிஷியல் மிஸ்கண்டக்ட்னு தனி இன்வெஸ்டிகேஷன் பாடியை உருவாக்கணும், பர்மனெண்ட்டாக உருவாக்கணும். சரி, ஆக்சுவலாக ஜுடிஷியல் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த விஷயம் இருக்குல்ல, ஒரு கமிட்டி பர்மனெண்ட்டாக இல்லை சொல்கிறோம்ல, இதெல்லாம் சின்ன விஷயம் தான். இது எல்லாத்தோட ஒரு பெரிய விஷயம் இருக்கு, பெரிய ரூட் காஸ் இருக்கு. கொலிஜியம் சிஸ்டம் நிறைய தடவை பார்த்தாச்சு. அகைன் ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸோட யூனிக் என்ன? ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு என்ன வரும்? ப்ரொமோஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ விஏஓ வச்சுக்கலாம். உனக்கு அடுத்த போஸ்ட் ப்ரொமோஷன் இருக்கும்ல, யார் முடிவு பண்றது? உன்னோட ஆஃபீஸ்ல இருக்கிற சீனியர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அடுத்து யாரை போடலாம், இவரை போடலாமா அப்படின்னு உங்க ஆஃபீஸ்லேயே சில குரூப் முடிவு பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ல. உங்களுக்கு பிடிச்ச ஆளை போடலாம், கேஸ்ட் பைஸா போடலாம், இல்லை காசு வாங்கிட்டு போடலாம். யோசிக்க முடியுதா? உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு குரூப் தான் அடுத்து நீங்க எந்த போஸ்ட் போன முடிவு ஆகுதுன்னா அது டெமோக்ராட்டிக்கா? இல்ல. பட் இந்த ப்ராசஸ் எங்க இருக்கு? ஜுடிஷியரியில இருக்கு. இந்த கோர்ட்ல அடுத்த ஜட்ஜ் யாரு, அடுத்த சிஜே யாரு முடிவு பண்றாங்க? ஜட்ஜஸ்லாம் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கான ஜட்ஜை அவங்களே சேர்ந்து என்ன பண்றாங்க? சூஸ் பண்றாங்க. தட் இஸ் நாட் டிரான்ஸ்பரன்சி. அதனை பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்தியன் ஜுடிஷியரியில நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்ன? கொலிஜியம் சிஸ்டம். எந்த குரூப் சேர்ந்து அடுத்த ஜட்ஜை உருவாக்கணும்? அந்த குரூப் வெறும் ஜட்ஜ் மட்டும் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் இருக்கலாம்? பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் இருக்கணும், பார் கவுன்சில் இருக்கணும், அகாடமிக் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணா டெமோக்ராட்டிக்கா இருக்கும்ல. ஸோ இந்த பாயிண்ட் தான் இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷன். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், இப்போ பார்த்தது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஹேண்டோட பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட்டுங்க. சரி, ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி வந்து 1:20, வீடியோ காலில் 1:20. ஸோ மேபி அந்த வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் மேபி கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை டவுட் இருந்துச்சு, ஒரு இல்லை வேர்ட்ஸ் புரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல ட்ரம்ப் பண்ண ஒரு பெரிய சம்பவம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய சம்பவம். உக்ரைன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு உக்ரைன்கிட்ட பேச வேணாம், ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் பேசினாங்களே பீஸ் டீல். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை ட்ரம்ப் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. எங்க பண்ணியிருக்காரு? ஆப்கானிஸ்தான். எந்த வருஷம்? 2020. ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணார்? இன்னும் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக். 2020 வேணா இன்னும் கொஞ்சம் 2017. ஸோ அந்த டைம்ல இருந்த ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் அஷ்ரஃப் கானி. ஸோ அஷ்ரஃப் கானி கிட்ட ட்ரம்ப் ஒரு டீல் பேசுறாரு. எதை பத்தி? ஆப்கானிஸ்தான்ல அமைதி கொண்டு வரணும், அதெல்லாம் கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல அமைதி, டெமோக்ரஸி, இல்லை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை சரி பண்ணணும், எதுவுமே கிடையாது. இப்போ உக்ரைன்ல பேசினாங்களே சேம் பாயிண்ட். ஆப்கானிஸ்தான்ல ஒரு ரேர் மினரல்ஸ் இருக்கு. அந்த மினரல்ஸை மைண்ட் பண்றதுக்கு அமெரிக்காவோட கம்பெனிக்கு பர்மிஷன் வேணும். பட் இந்த பேச்சுவார்த்தை செட் ஆகல. அடுத்த கட்டமே ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற கவர்மெண்ட்டை விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப் தாலிபான் கிட்ட டைரக்டா யூஎஸ் அபிஷியல்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட கன்க்ளூஷன் தான் 2020 எல்லாருக்கும் தெரிஞ்ச டோஹா அக்கார்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எப்படி உக்ரைன்ல ஒரு பீஸ் டீல் போடுறாங்களோ சேம் பீஸ் டீல் இன் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருந்து யூஎஸ் எல்லா ஆர்மியும் வெளியே வந்துடும். ஸோ யூஎஸ் வில் வித்ட்ரா ஆல் தேர் ட்ரூப்ஸ். இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல நாங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். அண்ட் நாங்க பிடிச்சி வச்சிருந்த எல்லா கைதிகளையும், முக்கியமா தாலிபான் கைதிகள் எல்லாத்தையும் ஒரு 5000 பேரை ரிலீஸும் பண்ணிடுறோம். இது நாங்க தர டீல். நீங்க என்ன பண்ணணும்னா யூஎஸ்ஏ டைரக்டா தாலிபான் கிட்ட கேட்கறது. யார்கிட்ட கேட்கல?
ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கேட்கல. ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை தள்ளி வச்சுட்டு டைரக்டா தாலிபான் கிட்ட பேசுறாங்க. நீங்க இதுக்கப்புறம் யூஎஸ்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணக்கூடாது, பிளஸ் உமன்ஸ் ரைட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பவரை ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் டெரரிஸ்ட் கேம்ப்ஸை க்ளோஸ் பண்றாங்க. இது அவங்க டீல். ஸோ டீல் சைன் பண்ணிட்டு அமெரிக்கா ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. உங்களுக்கு புரியுதுல? ஆப்கானிஸ்தானோட பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் சொல்லுவாங்களே, அந்த கவர்மெண்ட் கிட்ட பேசாம அங்க இருக்கிற வேற ஒரு குரூப் கிட்ட பேசி அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. யாரு? யூஎஸ்ஏ, ட்ரம்ப். ஸோ சேம் உக்ரைன்ல பண்ண அதே சம்பவம். அப்போ டெமோக்ராட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோன்னா டோஹா அக்கார்ட்ன்றது ஒரு ஃப்ளாட் அக்ரிமெண்ட் தானே. ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நடந்த அக்ரிமெண்ட் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டெரரிஸ்ட் குரூப் நடந்த அக்ரிமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? ஆப்கானிஸ்தான்ல எலெக்டட் கவர்மெண்ட்டை அபாண்டன் பண்ணிட்டாங்க. அவங்களை தள்ளி வச்சுட்டு தாலிபான் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல் யார் பண்றா? தாலிபான். ஸோ ஒருவேளை நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பத்தியான ரீசெண்ட் அப்டேட் தான் உங்களுக்கு தெரியும். பட் 2021 இருந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2001 அந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்கும்? எல்லா ஸ்கூலு, காலேஜஸ், ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் பெண்கள் போக முடியும். உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் எஜுகேஷன்லையும் ஜாப்லையும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் கேண்டிடேட்டா கூட பெண்கள் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ப்ராக்ரெசிவா இருந்த ஆப்கானிஸ்தான் இப்போ ரொம்ப கன்சர்வேட்டிவா மாறிடுச்சுல. அதுக்கு மெயின் ரீசன் யாரு? ட்ரம்ப் பண்ண சம்பவம். 2001 இருந்து 2024 அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இப்போ ஸ்கூலுக்கு போக முடியாது, ஜாப் போக முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கேர்ள்ஸை பப்ளிக் லைஃப்ல இருந்து வெளியே கொண்டு வர்ற ஒரு கவர்மெண்ட் தாலிபான் கவர்மெண்ட். ஸோ உமன் வேர் எரேஸ்ட் ஃப்ரம் தி பப்ளிக் லைஃப். ஸோ இவ்வளோ அப்ரெசிவான கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க தாலிபானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரீசெண்ட் டைம்ல சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. என்ன ரீசன்? அந்த கண்ட்ரில யாருக்கு பவர் இருக்கோ அவங்கள மதிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான் எல்லா கண்ட்ரியும் கொஞ்சம் கொஞ்சமா தாலிபான் கவர்மெண்ட் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஸ்டார்டட் ரெகக்னைசிங் தி தாலிபான் கவர்மெண்ட். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? 2 ஸ்டேஜா பார்க்கலாம். 2021 ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சி பிடிச்ச உடனே இந்தியாவுக்கு அது பிடிக்கல, பட் எக்ஸ்பிரஸ் பண்ணல. வெரி சைலண்ட் தான். பட் என்ன பண்ணுச்சுன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற இந்தியாவோட எம்பசியை க்ளோஸ் பண்ணுச்சு. என்ன ரீசன்? டெரரிஸ்ட் ஆட்சி பண்றாங்க. அப்ப எம்பசியை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் கூட பேச பிடிக்கல, தாலிபான் கவர்மெண்ட் கூட நெகோஷியேட் பண்ண அக்செப்ட் பண்ணல. பட் அப்படியே இப்போ வந்தீங்கன்னா 2025 இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரியும் தாலிபானோட ஃபாரின் மினிஸ்டரும் 2 பேரும் பேசியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்தியாவோட ஸ்டாண்ட் மாறிடுச்சு. ஆப்கானிஸ்தான் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி தராங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா எப்பொழுதுமே தாலிபான் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆல்வேஸ் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் டெமோக்ராட்டிக் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட். என்ன ரீசன்? இந்தியாவோட எம்பசியை தாலிபான் அட்டாக் பண்ணியிருக்கு, இந்தியன் பீப்புளை கொலை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ யோசிங்களேன், இவ்வளவு நடந்திருந்தும் தாலிபான் கூட பேசுறாங்க. என்ன ரீசன்? ஒரே ஒரு ரீசன் தான், ரியல் பாலிடிக்ஸ். அதாவது ஆப்கானிஸ்தான்ல இப்போ பவர்ல இருக்கிறது தாலிபான். ஸோ பவர்ல யார் இருக்காங்களோ அவங்கள நாம இக்னோர் பண்ண முடியாது. நாம இக்னோர் பண்ணிட்டா சைனா யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்தியா மஸ்ட் நெகோஷியேட் வித் தி பவர். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், தாலிபான் பவர்ல இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிவு உருவாயிடுச்சு, நிறைய ஃபேக்ஷன்ஸ் உருவாயிடுச்சு. என்ன ரீசன்? சேம் உமன் பேஸ் பண்ணி தான். பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம், வேலைக்கு போக வைக்கலாம், பப்ளிக் லைஃப்ல ஆட் பண்ணலாம். ஸோ தாலிபான்லேயே சில குரூப் சொல்றாங்க. பட் இன்னும் பாதி பேர் அது வேணும்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அடுத்த ஒரு 3 to 4 years 5 yearsல தாலிபானோட குரூப் என்ன ஆகலாம்? பிரியலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தாலிபானுக்குள்ளேயே ஃபேக்ஷன் வந்துருச்சு. செகண்ட் பாயிண்ட், ஆப்கானிஸ்தானோட எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசன்? மோஸ்ட் ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரீஸ் ஃபாரின் எய்டு தரது கிடையாது. அப்ப இந்த ப்ராப்ளம்னாலையும் கஷ்டப்பட போறது யாரு? சாமானிய மக்கள். அப்ப மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கூட வேற வழி கிடையாது. இப்போ தாலிபான் கூட பேசியாகும். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. பட் எப்படி இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா மேல பெரிய ட்ரஸ்ட் இருக்காது. என்ன ரீசன்? 2021 தாலிபான் போற பிடிச்சதுல அந்த டைம்ல நிறைய பேர், நிறைய அபிஷியல்ஸ், நிறைய ஆக்டிவிஸ்ட் நாங்க இந்தியாவுக்கு வர போறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியா என்ன பண்ணிடுச்சு? அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. என்ன ரீசன்? ஒருவேளை அவங்க வரும்போது டெரரிஸ்ட் உள்ள வந்துட்டாங்கன்னா, ஸோ ஆப்கானிஸ்தான் மக்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்தியா என்ன பண்ணல? அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் ஹெல்ப் பண்ணல. ஸோ மெனி ஆப்கானிஸ்தான் பீப்பிள் ஃபெல்ட் பீட்ரேட் பை இந்தியா. ஓரளவுக்கு பாயிண்ட் புரியுதுல? மக்கள் கேட்டது விசாஸ் தான். விசா கொடுங்க, நாங்க ரெஃப்யூஜ் மாதிரி வந்துடுறோம். பட் இந்தியா நாட் அக்செப்டட். ஸோ இந்தியா பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆப்கானிஸ்தான்ல உமன் கிரிக்கெட் டீம் இருக்கு. பட் பிசிசிஐ இந்தியாவோட கிரிக்கெட் போர்டு ஆப்கானிஸ்தானோட உமன் கிரிக்கெட் டீமை ரெகக்னைஸ் பண்ணல. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா ஆப்கானிஸ்தானை எல்லாரும் கைவிட்டாங்க. கைவிட்டது மட்டும் இல்லாம இப்போ தாலிபான் கூட எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை பிராக்டிக்கல் டிப்ளமசிக்காக நீங்க பேசினாலும் வச்சுக்கலாம். பட் அது கூட நீங்க ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் இருக்காங்க, சில்ட்ரன், ஆக்டிவிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், இவங்க எல்லாருக்காகவும் இந்தியா பண்ணி ஆகணும், குரல் கொடுத்தாகணும். இந்தியா மஸ்ட் வாய்ஸ் அவுட் அண்ட் ஆல்சோ இந்தியா மஸ்ட் சப்போர்ட் தி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ தாலிபான் கூட எங்கேஜும் பண்ணணும். வி ஹேவ் டு அப்போஸ் தெம் பீஸ்ஃபுல்லி. ஸோ எங்கேஜ் வித் தாலிபான் அண்ட் இன்டைரக்ட்லி எம்பவர் தி பீப்புள். இதுதான் அந்த ஆர்டிகளோட கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரீசெண்டா ட்ரம்ப் ஒரு ஷாக்கிங்கான ஒரு பாயிண்ட் சொன்னார். கனடா ஏன் தனி கண்ட்ரியா இருக்கணும்? நம்ம வேணா யூஎஸ்ஏவோட அடுத்த ஸ்டேட்டா கனடா ஆட் பண்ணிடலாமா? யூஎஸ்ஏல 50 ஸ்டேட் இருக்கு, 51வது ஸ்டேட்டா கனடா மாத்திரலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கனடா மஸ்ட் பி யூனிஃபைடு வித் அமெரிக்கா. கனடா பீப்புளுக்கு இது பிடிக்குமா? ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பீப்புளோட எமோஷனை மாற்றி கனடாவோட பாலிடிக்ஸே மாற்றிருக்கு. ஸோ கனடாவில் இப்போ நடந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்னன்றதை
சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜஸ்டின் ட்ரூடோ அவருக்கா கனடாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவரோட ஓன் பார்ட்டிலேயே அவருக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஸோ ஹீஸ் லாசிங் தி சப்போர்ட் ஃப்ரம் ஹிஸ் பார்ட்டி. அதுக்கு முன்னாடி அவரோட பார்ட்டி என்ன பார்ட்டி? லிபரல் பார்ட்டி. லிபரலாக தெரியல உங்களுக்கு. ட்ரம்ப் என்ன பார்ட்டி? கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஸோ ஜஸ்டினுக்கு அவரோட பார்ட்டிலே சப்போர்ட் கிடையாது. அப்போ அவர் பார்ட்டி என்ன பண்ணுது? இன்னொரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுது, மார்க் கார்னி. அப்போ இவர் யாரு? லிபரல்ஸ் தான். ஏன்னா ஒரே பார்ட்டி தானே. அந்த பார்ட்டிக்குள்ளே இவர் சப்போர்ட் இல்லை. ஸோ அடுத்த வந்துட்டார். இந்த மார்க் கார்னி இருக்கார்ல, ஹீஸ் எக்கனாமிஸ்ட். ஓகேவா? பட் இந்த லிபரல் பார்ட்டிக்கு அவங்களோட பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்லை. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வச்சா இவங்க தோத்துருவாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? ஓகே, எலெக்ஷன் வைக்கலாம். ஸோ இதான் அப்டேட். ஏப்ரல் 28 நேஷனல் எலெக்ஷன். ஓரளவுக்கு புரியுதுல? ஆல்ரெடி இருந்த பார்ட்டி லிபரல் பார்ட்டி, அதோட முக்கியமான லீடரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கார்னி வந்திருக்காரு. காரணிக்கு பார்லிமெண்ட்ல சப்போர்ட் இல்லை. அப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணா அந்த கட்சி விழுந்துரும். அப்போ என்ன பண்ணலாம்? எலெக்ஷன் வைக்கலாம். ஏப்ரல் 28 எலெக்ஷன். அப்போ என்ன ஒரு மாசம் இருக்கா? அப்போ அனலைஸ் பண்ணுவாங்களே அடுத்து யார் வருவா, எந்த பார்ட்டி வருவாங்கன்னு. ஸோ கனடா எலெக்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 சிம்பிள் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் முக்கியமானது, அந்த எலெக்ஷன் நிற்க போற 2 பெரிய பார்ட்டி எது? ஒன்னு லிபரல் பார்ட்டி, இன்னொன்னு அப்போஸ் பண்ற பெரிய பார்ட்டி கன்சர்வேட்டிவ். லிபரல் சார்பா யார் நிக்கிறா? ஃபர்ஸ்ட் இருந்த பிரைம் மினிஸ்டர் கிடையாது இல்ல, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. கார்னி தான் இருக்கார். லிபரல் சார்பா அவர் நிற்பார். கன்சர்வேட்டிவ் சார்பா பொய்லிவர். ரொம்ப காலமா லிபரல் ஆட்சி பண்ணதுனால கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ல மாறிடுச்சு. எப்போ ட்ரம்ப் வந்தாரோ அவரோட பாலிசில என்ன பண்ணுது? கனடா மக்களை அச்சுறுத்துதா. ட்ரம்ப் போட்ட டாக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா கனடாவை வந்து அமெரிக்கால ஜாயின் பண்ண சொன்னதா இருக்கட்டும், இது வந்து மக்களுக்குள்ள தன்னோட நேஷனல் ஐடென்டிட்டி சேஃப்கார்ட் பண்றதுக்கு மக்கள் ஒன்னா சேர்றாங்க. அந்த எமோஷனல் சப்போர்ட்டை லிபரல் பார்ட்டி கொடுக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ல கனடா பீப்புளுக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, முக்கியமா பேரே போலிவர், இவர் சொல்ற டீரெகுலேஷன், டாக்ஸ் கட்டு, கிளைமேட் ஆக்ஷன், ஜெண்டர் பாலிசி, எல்லா விஷயத்திலையும் இவரோட ஆக்டிவிட்டி ட்ரம்ப் மாதிரியே இருக்கு. அதனாலேயும் மக்களுக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பிடிக்கல. ஸோ மேபி லிபரல்ஸ்ல மார்க் கார்னி ஜெயிக்கலாம்.